நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஸோ என்னோட பேர் வந்து இனியா. இனியானா இனிமை குரல். சௌந்தர்யா வந்து வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இப்போ அவங்க மேனேஜர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பேர் வந்து இனியா. இனியா அப்படின்னா இனிமை குரல் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. சௌந்தர்யா உண்மையாலுமே வந்து நல்லா யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. எதாக இருந்தாலும் யூனிக்காக பண்ணக்கூடியவங்க. அதாவது வித்தியாசமாக நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறது நல்லா அழகாக தெரியுது. அதனால தான் வந்து இனியா இனிமை குரல், என்னை நீங்கள் வந்து இனியான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, மேனேஜருக்கு உண்டான அந்த ரூல்ஸ், அதில் வந்து 2வது ரூல்ஸ் வந்து சொன்னாங்க. அந்த ரூல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக பல விஷயங்களை வந்து சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரே வரியில் வந்து சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி மேனேஜர் பேசும்போது இடையில வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வரியில் வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சௌந்தர்யா வந்து அதை விரிவாக வந்து பேசுனது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது மேனேஜர் நாங்கள் பேசும்போது தொழிலாளர்களுக்கு வந்து இடையில பேசக்கூடாது, அந்த யூனியன் லீடர் மட்டும்தான் வந்து எங்கள்கிட்ட பேசணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசும்போது இடையில இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. மேனேஜருக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நாங்கள் பேசும்போது எல்லோரும் பேசி அது ஒரு கிளம்சினஸ் வந்து அதை பேசி கான்வர்சேஷன் வந்து அப்படியே பில்டாக எல்லாம் போகக்கூடாது. எங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா, எங்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷனோ இல்லை ஒரு மீட்டிங்கில் பேசணும் அப்படின்னா மற்றவங்க யாரும் எங்கள்கிட்ட பேசக்கூடாது, யூனியன் லீடர் மட்டும்தான் எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே வந்து அவங்க கேரக்டரை வந்து இந்த மாதிரி நான் வந்து இனியா எனக்கு வந்து அதுக்கு அர்த்தம் வந்து இனிமை குரல், அதுவே சூப்பராக இருக்குல்ல. அந்த பேரை சொல்லிட்டு அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த குரல் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த யூனிக்னஸே அவங்களுக்கு குரல் தான். அதனால் அந்த பேரை சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்து என்ன இனியான்னு கூப்பிடலாம் அப்படின்னது அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இடையில வந்து இந்த பேரை சொன்னால் எல்லாம் சிரித்தாங்களா, அதில் ரயான் வந்து ஒரு மாதிரி வந்து இப்படி பண்ணால் உடனே வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, எஸ்கியூஸ் மீ, வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படி சொன்னது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இனியா இனிமையான குரல், சௌந்தர்யா வாய்ஸில் வந்து ஒரு பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும். செம்ம யூனிக்னஸ்ஸாக இருக்காங்க சௌந்தர்யா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இந்த காணொலி. நன்றி, வணக்கம்.